இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கன்றது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொரு ட்ரா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஜாமான்லாம் வச்சுருக்கேன். கொஞ்சம் தேவைப்படாததெல்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கினது. நவுர்ச்சலாம். இதில் வந்து பூரிக்கட்டை இந்த மாதிரி வச்சுருக்கேன். இருமா. இதில் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, கருணக்கிழங்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து ஆனியன், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம். அப்படியே வந்து பார்த்திங்கனாக்கா இது ஒரு சின்ன ஒரு பேஸ்கட்டு, பாத்திரம் கழுவி வைக்கிற ஒரு இது. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய பீங்கா ஒன்று வச்சுருக்கேன், ஜாடி. இதில் வந்து இந்த மரவள்ளி கிழங்கா ஊறுக்கான்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த கிழங்கு வந்து இந்த தயிரில் குடியும் மோரில் குடியும் வைப்பாங்க பாருங்கள் ஊறி, அது இதில் வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா மருதாணி பிச்சுட்டு வந்தாங்க நேற்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாம் பூ இதாகிடுச்சு, என்ன சொல்கிறது, பழுத்துருச்சு. இதை அரைச்சி வச்சா பிடிக்குமான்னு என்னன்னு தெரியல. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை பெட்டி. இதில் வந்து என்ன வச்சுருக்கேன்னா ஸ்பைசஸ்லாம் வச்சுருக்கேன். வெந்தயம், சோம்பு, பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூக்கு, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு பவுல் வச்சுருக்கேன். இது வந்து கேக்கெலாம் செய்கிறதுக்கு மிக்சர் பவுல். கேக்கு வேறு ஏதாவது மாவு கரைச்சி கோதுமை தோசை, ரவா தோசை சுடுறதுக்கெலாம் இது வச்சுருக்கேன். அப்படியே வந்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஓவன். இதில் வந்து இந்த ஸ்டாண்ட் எல்லாமே அப்படியே இருக்குது. இது வந்து சப்பாத்தி, நான் ரொட்டி செய்கிறதுக்காக வாங்கினது இது. சரி, இது ஏன் இங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இது கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எல்ஜி கம்பெனி. இதையும் இங்கே வந்து வச்சிட்டேன். இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்ட் வந்து சாதம் வடிக்கிற ஸ்டாண்டு. இங்கே ஒரு ஜார் வச்சுருக்கேன். இங்கே ஒரு கப் அண்ட் அந்த கிளாஸஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது. இங்கே வந்து தூக்கு போனி, ஸ்நாக்ஸ் டப்பா, தண்டை லஞ்ச் டப்பா. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஹாட் பாக்ஸு, ஒரு ஸ்டீமர். அது வந்து ஸ்டீமர் இது. அதில் நம்ம எதாவது செய்கிறது போதில் கீழே வந்து தண்ணி ஊற்றி மேலே வேக வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கியிருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு ஹாட் பாக்ஸு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கனாக்கா வாட்டர் பாட்டில். இது ஒரு சட்டி, இது ஒரு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் தான் மேலே வச்சுருக்கேன். அங்கே மேலே வந்து பால் குக்கர் வச்சுருக்கேன். அது வேணாம் இரு. இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே ஒரு சின்ன குக்கர், இது ஒரு குக்கர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் அவங்க அப்பா நேற்று வாங்கினது இங்கே வச்சுருக்காரு. அப்புறம் இங்கே ஒரு அந்த இங்கே பாருங்கள், இந்த சப்பாத்தி மேக்கர். இது இந்த சப்பாத்தி அந்த மிக்சியிலே நம்ம இது பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஜூஸர் மிக்சர், அது ஜூஸு இந்த பிளெண்டட் இது சின்னதாக வச்சுருக்கிறது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கனாக்கா இதுவும் ஜூஸ் போடுறது தான். மேலே இது 2 இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது ஸ்டீமரு. அப்புறம் பாட்டில். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு மேலே வந்து இது வந்து பிரியாணி பாட்டு 5 லிட்டர். அப்புறம் அதோட ஜார்ஸ் சின்னது பெருசு அப்படின்னு லைனாக வச்சுருக்கேன். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து தேவையில்லாத டப்பாஸ். இதெல்லாம் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. இது பக்கத்துலேயே அரிசி வாளி.
இது வந்து இட்லி பாத்திரம். இது சாப்பாட்டு அரிசி. இது வந்து பானிபூரி செய்யறதுக்காக வாங்கியிருக்கிறேன். இது வந்து மாவு. அது வந்து ஓட்ஸு, ஒயிட் சாக்லேட்டு. இது வந்து இங்கே ஒரு கிரைண்டர் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கடாய், ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கெலாம் வச்சுருக்கேன். இது வந்து சின்ன கடாய். இது வந்து போண்டா பஜ்ஜி இந்த மாதிரி சுட. அப்படியே மேலே வந்து முறம் மாட்டியிருக்கேன். அப்புறம் பக்கத்துலேயே ஒரு வாட்டர் பாட்டில் கழுவுறதுக்கு ஒரு இது ப்ரஷ். அவ்வளோதாங்க. இவ்வளோதான் என்னோடய கிச்சன் டூர். இருக்கண்ணு அம்மா